அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்குங்கிறது வந்து மருத்துவர். இப்போ நம்ம சொல்ல போகிற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பண்டிகை காலங்களில் நம்ம போடுறப்பட்ட சிறப்பு ஆஃபர்கள், டிஸ்கவுண்ட் ஆஃபர்கள், 50% ஆஃபரு, 25% ஆஃபரு, நிறைய ஆஃபர்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா? இந்த ஆஃபரெல்லாம் நம்ம போடுறோம், நம்ம என்னென்ன மருந்துகளுக்கு கொடுக்குறோம், எந்தெந்த மருந்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோம். நிறைய பேர் வாட்ஸ்அப் பார்க்குறதே இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லான நிறைய விஷயங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்றீங்க, பார்க்குறீங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே ஆன்லைனில் இருக்கிறீங்க. அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் சும்மானாலும் வந்து தனக்கு பயன்படாட்டா கூட மற்றவங்களுக்கு பயன்படும், இவங்க போடுற இந்த ஆஃபர்னால் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு இது பயன்படட்டும், குறைபாடு உள்ளவங்களுடைய குறைகள் தீர்க்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து சரியாக பார்க்காம வாட்ஸ்அப்பில் என்ன தொடர்பு கொள்கிறீங்கன்னா, புதுசாக தொடர்பு கொண்ட மாதிரி, சார் ஏதாவது பண்டிகை நேரத்தில் ஆஃபர் போட்டிருக்கீங்களா? அதாவது ஆல்ரெடி நம்ம ஆஃபர் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆஃபர் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். ஆனால் அவங்க நம்மகிட்ட வந்து ஃபோனில் கேட்குறது, சார் ஏதாவது ஆஃபர் இருக்கா இந்த மருந்துக்கு? இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அனுப்புகிற எந்த மெசேஜுமே அவங்க வாட்ஸ்அப்பில் பார்க்கல சரிவர அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஆஃபரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நம்ம போடுற ஆஃபர் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி பயன்படும் உங்களுக்கு? உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு குறைபாடை சரி பண்ணுறதுக்கான மருந்துக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். உங்களுடைய குறைபாடை தெளிவாக ரெண்டாவது சொல்லி, சார் இதுக்கு எதாவது ஆஃபர் இருக்கா சார், இதை நாங்கள் 3 மாதம் வாங்கிக்கலாமா, சேர்த்து 2 மாதம் வாங்கிக்கலாமா, இது எத்தனை மாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தானே சார் நம்ம சொல்ல முடியும். வீட்டில் இருந்தே தான் உங்களுக்கு பயன்கள் கிடைக்குதே. நீங்கள் இதற்காக ஒரு உடை உடுத்தி, அப்பாயின்மெண்ட் வாங்கி, டோக்கன் வாங்கி, காசு கொடுத்து, வெயிட் பண்ணி, பல மணி நேரம் உங்களுக்கு தாமதித்து நீங்கள் மருத்துவரை பார்த்து உங்கள் குறைபாடை சொல்லி, அதற்கான விளக்கத்தை அவர் பேப்பரில் எழுதி, அதை மெடிக்கல் ஷாப்பில் போய் அது மருந்தாக வாங்கி திரும்பி உட்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. கன்சல்டிங் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. இலவசமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு தீர்வு சொல்கிறோம். அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறோம். கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுக்குறோம். அமௌண்ட் வீட்டிலேருந்தே நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் மூலமாகவே போடுறீங்க, உங்களுடைய முகவரி அனுப்புகிறீங்க, கொரியரில் உங்கள் வீட்டுக்கே கிடச்சிருது. எல்லாமே இருந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு பயனளிக்கும் போது நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? ஏன் அதை வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க? அன்றாடமாக அப்டேட் ஏன் பண்ண மாட்டேங்கிங்க? உங்களுக்கு வந்து தேவை இருக்க விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. தேவையில்லாத விஷயத்தை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் செய்யலாமே. எல்லாருமே எல்லா குறைபாடும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான வேறு விதமான குறைபாடுகளுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பண வசதி உள்ளவங்க குறைபாடை தீர்ப்பதற்காக உடனே வாங்குவாங்க, இல்லை வேறு வைத்தியரை பார்ப்பாங்க. இருக்கட்டும், யாரனாலும் பார்க்கட்டும், எந்த வைத்தியரை பார்க்கட்டும், எந்த மருத்துவரை பார்க்கட்டும், அவங்க குறைபாடுகள் தீர்ந்தால் சரிதான். குறைபாடு இல்லாமல் நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தானே எங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணம், எல்லோருடைய எண்ணம் தானே. நோயோட வாழணும்னு யாராவது விரும்புகிறீங்களா? நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை டெய்லி செக் பண்ணுங்க. ஸ்டேட்டஸில் தேவையில்லாமல் எத்தனையோ திரைப்பட பாடல்கள் வைக்கிறீங்க, நண்பருக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போனால் அதை வைக்கிறீங்க. எல்லாமே ஸ்டேட்டஸில் வைக்க நீங்கள் சந்தோஷம் தான், உங்களுடைய சந்தோஷம் கரெக்ட் தான். அதே நேரத்தில் நீங்கள் மருத்துவர் சார்ந்த பகுதி, மருத்துவ பகுதியில் உள்ள ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வச்சுருக்காங்க, இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்க, ஏதாவது ஆஃபர் இருக்கா, ஏதாவது பயனுள்ள தகவல்கள் இருக்கா, ஏதாவது மருத்துவ குறிப்புகள் இருக்கா, புதிய வகையான குறைபாடு தீர்க்கிறதுக்கான மருந்துகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தா தானே தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப்பையும் பாருங்கள், ஸ்டேட்டஸையும் பாருங்கள். எதிலாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு பயன்படப்பட்ட சில தகவல்கள் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல தகவல் தான் தவிர, யாரையும் மனசை கஷ்டப்படுத்துறதோ, யாரையும் சுட்டி காட்டுறதோ, தகாத மெசேஜோ, தவறான மெசேஜோ, இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத மெசேஜோ, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி புண்படுத்துகிற மெசேஜோ நாங்கள் அனுப்புறது இல்லை. கண்டிப்பாக யார் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு, மன சுளிக்க அளவுக்கு, முகம் சுளிக்க அளவுக்கு, கஷ்டப்படுற அளவுக்கு எந்த மெசேஜும் நாங்கள் அனுப்புறதில்ல, போடுறதில்ல. இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் போடுறதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன காசா, பணமா, நஷ்டமா, கஷ்டமா, எதுவுமே கிடையாது. அதை பயன்படுத்துங்க. ஆஃபரை பயன்படுத்தி புதுவிதமான நோய்களை கண்டுபிடிக்கப்பட்ட புது மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நண்பர்கள் உங்களுடைய குறைபாடை சொல்லி இதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு என்னைக்கா ஒரு நாள் புலம்பி தள்ளியிருப்பார், அவருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவருடைய வாட்ஸ்அப்புக்கு இதை அனுப்பி வைங்க, இதை பார்க்க சொல்லுங்கள், எங்களை கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள், வாட்ஸ்அப்புக்கு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக அவருடைய குறைபாடை நாங்கள் தீர்த்து கொடுக்குறோம்.
இறைவன் தந்த அதிகமான பொக்கிஷமான அந்த மூலிகை கொண்டு செய்யப்பட்ட சிறப்பான மருந்துகளை பயன்படுத்தி எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுடைய குறைபாடுகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் மேலும் மேலும் உங்களை நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்த உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருள் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு ஆடியோவில் சந்திப்போம்.